மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியாவற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். Your dream plot awaits for you at OMR, ECR and GST with Nama Family Group. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் உலகின் அதிகபட்ச வளையல்களுடன் மாபெரும் வளையல் திருவிழா. நேற்று பரந்தூர் போராட்ட களத்திற்கு தவேக தலைவர் விஜய் சென்றிருந்தார். எல்லோராலும் உற்று கவனிக்கப்பட்டுச்சு. நிறைய அரசியல் திமுக இரட்டை வேடம் போடுகிறதுன்ற முதற்கொண்டு நிறைய விமர்சனங்களை முன் வச்சிருக்கார். எப்பவுமே ஒரு போராட்ட களம் அது, இந்த மாற்று கருத்தும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழக அரசும் ஏறத்தாழ 900 நாளாக அது மீதான விமர்சனத்தை ஆரோக்கியமாக எங்கள் மீது இருக்கக்கூடிய விமர்சனங்களையும் அவதூறு குற்றச்சாட்டுகளையும் தொடர்ந்து எதிர்கொண்டே இருக்கிறது. 900 நாள் போராட்டம். 900 நாள் போராட்டம். ஏதாவது ஒரு நாள் ஒரு அறிக்கை இல்லை. ஷூட்டிங் எத்தனை நாள் பக்கத்தில் அந்த ஃபிலிம் ஸ்ரீபெரும்பு பக்கத்தில் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு போய் ஷூட்டிங் பண்ண நடிகர் விஜய் ஒரு நாள் அந்த ஊர் மக்களை பார்த்துருக்கோம். ஏன் இந்த அக்கறை இன்னைக்கு வரல? மக்களை சந்திக்க போகிறங்கிற பேரில் ஒரு பெரிய பில்டப்பை கொடுத்து ட்ராமாவை நடத்தி தன்னுடைய நம்பிகளே ஒன்று துண்டை வாங்கி போட்டு ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்த பார்த்துருக்காரு. தங்குன்னு குதிச்சு இத்தனை நாள் யாரெல்லாம் என்வரான்மெண்டிஸ்ட்டு இல்லை என்றால் மண்ணை மக்கள் நேசிக்கணும்னு போராடுற மக்கள் எல்லாத்தையும் விஜய்ங்கிற செலிப்ரிட்டிஸ் நேற்று ஒரு நாள் அப்படியே உங்கள் ஊடகமும் நானும் ஒரு ஸ்போக் பர்சனாக எல்லா ஊடகங்களும் நடிகர் விஜய் வந்துட்டார்னு பாராட்டுறதோ விமர்சனமோ ஒரு கருத்தை உருவாக்கியிருக்குது. என் பொலிட்டிக்கல் கேரியரை இங்கே தான் ஆரம்பிச்சிருக்கேன் பாருங்க என்கிற உணர்ச்சி வசப்பட்ட எழுதப்பட்ட ஸ்கிரிப்டுக்கு தான் உதவுமே ஒழிய மக்களுக்கு உதவாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. திமுகக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு. இந்த இடத்துலயே தான் நடத்தணுமா, வேற இடத்துல நடத்த வேண்டியதானு ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்கல்ல. இங்கேயே பிடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு. இது இன்டர்வியூவா? நம்மளுக்கு இன்டர்வியூவா இந்த நடத்தணும்? அவருக்கு ஒரு அடிப்படை புரிதல் இல்லாமல் பேசலாம் நினைக்கிறேன். டங்ஸ்டன் அரிட்டாப்பட்டி நீங்கள் கம்பேர் பண்ணுறோம். அங்கே மட்டும் நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க, இதுக்கு ஒரு ஸ்டாண்டா? டங்ஸ்டன் என்பது தனி ஒரு முதலாளியுடைய தனிப்பட்ட லாபம். ஒரு சுரங்கத்தை தோண்டாதனால ஒன்றும் அங்கே பால்பட்டு போகிறதில்ல, கெட்டு போகிறதில்ல. ஆனால் விமான நிலையம் என்பது ஒரு பொது தேவை. பல்வேறு ட்ராவல் கன்வீனியன்ஸ் இப்போ ரெண்டையும் ஒப்பிடு பண்ணுற அறிவே அவருக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஒன்று விஜய்க்கு நான் நடிச்சேன் பர்சனலி, டங்ஸ்டன் விவகாரத்தில் திராவிட முன்னேற்றத்தில் சரியான ஸ்டாண்ட் எடுத்துருச்சுன்னு அதுக்கு நான் முழு ஆதரவு கொடுக்குறேன். அது அந்த ஸ்டாண்டை வந்து ஒரு பிரபல உச்ச நட்சத்திரம் அப்பா டங்ஸ்டனில் திமுக எடுத்து சரிதாயா, அதிமுகவும் பாஜகவும் பழைய பண்ணிச்சா ஒத்துக்கிட்டாரு. ஸோ தேங்க்ஸ். மற்றபடி ஏன் அது பரந்தூருக்கு எடுக்க மாட்டேங்கன்னு தானே ஒரு பரந்தூருக்கு எடுக்க முடியாது. இல்லை, அதாவது டபுள் ஸ்டாண்டுங்கிறது நேரவாக பார்க்க முடியாது. நீங்கள் அரிட்டாப்பட்டியும் பரந்தூரையும் அப்படின்னா நாளைக்கு நீ திருப்பூர் போனாலும் சிக்கல் வரும், கோயம்புத்தூர் போனாலும் சிக்கல் வரும். பன்னூருக்கு வாங்கலேன்றாங்க. இந்த ஆய்வுலாம் இந்த ரிப்போர்ட்லாம் இன்னைக்கு நீங்களாம் பேசுகிறோம்ல, ஒரு கருத்து கேட்பு கூட்டம் வந்துச்சுல இங்கே விமானில் வரப்போகுதுன்னு சொல்லி ஒரே ஒரு பெட்டிஷன், இது பன்னூருக்கு வர வேண்டும், ஒரு லெட்ரு, ஒரு கடிதம், ஒரு எவிடன்ஸ், ஏங்க ஒரு ட்வீட்டு, சினிமாவில் ஒரு டைலாக். இப்போ தானே சார் அரசியல் கொடுத்துருக்கோம். அரசியல் வந்தால் தான் பேசுவீங்க. இப்போ இந்த அக்கறையெல்லாம் உங்களுக்கு அரசியல் வந்தால் தான் வரும். பன்னூர்னு அல்டர்னேட்டிவ் சாய்ஸை சொல்கிறவங்க 4 இடங்களே அரசு ஐடென்டி பண்ண போது எது சரி என்று பொது விளம்பரம் கொடுத்தப்பட்ட போது பேசியிருக்கணுமா இல்லையா? அப்போல்லாம் இப்போ நாங்கள் தூங்கிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் ஓட்டு அரசியல் வந்தால் மட்டும் கேட்போம்னா வாக்கரசியில் எதிர்கொள்ளுங்க விஜய், நாங்கள் வாக்கரசியில் எதிர்கொள்ளுங்க சொல்ல முடியும். இந்த பிரச்சனை ஒருவேளை திருப்பூருக்கு வந்தால், பாட்டாளி மக்களை வச்சு சொல்லுவோம், திருப்பூருக்கு வந்தால் ஐயரு திருப்பூர் மக்கள் எல்லாரும் தன் வீட்டை, தான் ஆசையை வளர்த்த ஆடு மாடை, நான் கும்பிட்ட செல்லியம்மன், அந்த எல்லையம்மன், விஜயை சொல்ல போனால் அந்த சாமிகள் விடுமா? இருக்கிற விமான நிலையத்தையே முதல்ல முழுமையாக நம்ம இன்னும் பயன்படுத்தலைன்னு சீமான் கேட்குற கேள்வி ஒரு முட்டாள்தனமான கற்பனை வார்த்தை வச்சக்கூடாது. சீமான் பேச்செல்லாம் ஆதாரம் எடுத்து வர்றாங்க. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் திமுகவின் மாணவர் அணி தலைவர் ராஜீவ்காந்தி. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். நீங்கள் நல்லா இருக்குங்க சார். நேற்று பரந்தூர் போராட்ட களத்திற்கு விஜய், தவேக தலைவர் விஜய் சென்றிருந்தார். எல்லோராலும் உற்று கவனிக்கப்பட்டுச்சு. நிறைய அரசியல் திமுக இரட்டை வேடம் போடுகிறதுன்ற முதற்கொண்டு நிறைய விமர்சனங்களை முன் வச்சிருக்கார். உங்களுடைய பார்வை? பரவாயில்ல. தவேகாவுடைய கொடி அறிமுகத்தை பரந்தூர் நடத்தியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரிய மாலை மரியாதைகளோட எப்பவுமே ஒரு போராட்ட களம் அது, எந்த மாற்று கருத்தும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழக அரசும் ஏறத்தாழ 900 நாளாக அது மீதான விமர்சனத்தை ஆரோக்கியமாக எங்கள் மீது இருக்கக்கூடிய விமர்சனங்களையும் அவதூறு குற்றச்சாட்டுகளையும் தொடர்ந்து எதிர்கொண்டே இருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர்கள் அண்ணன் தங்கதனர் சாமான் போரசன் போன்றவர்கள் களத்துக்கு போனாங்க. அந்த மக்களை கூப்பிட்டு தலைமைச் செயலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. 10 பெரிய ஊராட்சிகளை கொண்டதில் ஏறத்தாழ ஒரு 7-8 ஊராட்சிகளில் அவருடைய பேச்சுவார்த்தை திருப்தி ஏற்பட்டு நிலத்துக்கு ஏற்ற விலையை வாங்கிக்கிறோம். ஆனாலும் எங்கள் உணர்வு, நாங்கள் விளையாண்ட ஊர், எங்கள் கோயில், எங்கள் நிலம், எங்கள் உணர்வு வந்து வெளிப்படுத்தினாங்க. உண்மையிலே அது ரொம்ப ஒரு இக்கட்டான நிலை தான். உங்களுக்கு தெரியும், இந்த வைகை அணை கட்டுகிற போது கவிஞர் வைரமுத்து அவர் எழுதியிருப்பார் கள்ளிக்காட்டு இதிகாசத்தில்.
தாத்தா பேயத்தேவர் வந்து என்னவா இருந்தார்? நான் வளர்த்த ஆடு, நான் வளர்த்த மாடு, நான் குழைச்சி சாந்து குழைச்சி களிமண்ணால் கட்டிய வீடு, இதோ நீராற நிரம்புகிறது, நிரம்ப நிரம்ப என் என்னுடைய நிலை உடைகிறது, கோழி சாகிறது, மாடு ஓடுகிறது, ஒவ்வொன்றா தன் உயிர்கள்லாம் காப்பாற்றி கடைசியில் வைகை நீரில் இங்கேயும் என் உயிர் போகட்டுன்னு தன்னுடைய தாத்தா பேயத்தேவர் இறந்து போனான்னு ஒரு 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 காவியத்தை வைரமுத்துவர் படைத்திருப்பார். அதை படிக்கிற போது ஒரு ராம்நாட்டுக்காரனா எனக்கு அந்த வைகையிலிருந்து வர தண்ணி தானே நம்ம குடிக்கிறோம். வைரமுத்து போல்னு எத்தனை கிராமங்கள் அதில் போயிருக்கு. வைகை அணை வந்து எத்தனை கிராமங்களை சீரழிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம், குற்ற உணர்வு கூட இருக்கும். ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த நீர் இங்கே வருகிற போது தேனிக்கு அந்த ஊருக்கு நம்ம நன்றிக்கடனாக இருக்கணும் என்கிற விசுவாசமும் எனக்கு இருக்கும். அதுபோல் தான் இங்கே எல்லா கட்டமைப்புகளும் நம்ம நிற்கிற இந்த சென்னை நகரமாகட்டும், ஏரிகளின் ஊர் தாம்பரம், செங்கல்பட்டு, இன்னைக்கு நம்ம கண்ணிருக்கிறதுக்கான ஏரிகள் அழித்து ஒரு பெரும் மாநகரம் வந்தது. இந்த மாநகரம் வந்த மட்டும் தான் எங்கோ இருந்த ராஜீவ்காந்தி, எங்கோ இருந்த நீங்கள் சென்னைக்குள்ளே புழப்ப தேடி ஓடலாம். சொந்த ஊரில் இருந்தால் என்ன சாதின்னு கேட்பான், என்ன மதம்னு கேட்பான். சென்னை போனால் அதெல்லாம் கேட்க மாட்டான். உழைப்பியா, வா, சாதி மதம் இல்லை, நீ வேலையை பார்த்தா கூலி கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் உண்டு பண்ண முடிஞ்சுன்னா பல ஏரிகளை அழித்து பல குளங்களை அழித்து தான் கொண்டு வந்தோம். கட்டமைப்பும் அப்படித்தான் இருக்குது. அப்போ இயற்கைக்கு எதிராக தான் நடக்குது. அதெல்லாம் மழை வந்தால் வெள்ளம் வந்தால் இன்றைக்கி ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து என் காரை காப்பாற்ற மாட்டோமா அப்படின்னு குரல்கள் அழுகுரல் கேட்குறது. இப்போ இயற்கையின்பா இருக்கிற அக்கறை ஆர்வத்தை நாம் யாரும் குறை சொல்ல முடியாது, அதை தவிர்த்து விட்டு போக முடியாது. அந்த அக்கறையும் ஆர்வமும் நடிகர் விஜய்க்கு இருந்திருந்தால் உண்மையிலேயே பாராட்டியிருப்பேன். 900 நாள் போராட்டம். 900 நாள் போராட்டம். ஏதாவது ஒரு நாள் அறிக்கை இல்லை. ஷூட்டிங் எத்தனை நாள் பக்கத்தில் அந்த ஃபிலிம் ஸ்ரீபெரும்பு பக்கத்தில் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு போய் ஷூட்டிங் பண்ண நடிகர் விஜய் ஒரு நாள் அந்த ஊர் மக்களை பார்த்துருக்கோம். ஏன் இந்த அக்கறை இன்றைக்கி வரல? பரவாயில்ல, இன்றைக்கி ஏன் வந்திருக்கு, பரவாயில்ல. நம்ம கொச்சப்படுத்த முடியாது. அரசியல் கட்சிகளில் இத்தனை நாள் என்ன பண்ணுன்னு யாரையும் கேட்கக்கூடாது. ஆனால் மக்களை சந்திக்க போகிறங்கிற பேரில் ஒரு பெரிய பில்டப்பை கொடுத்து ட்ராமாவை நடத்தி தன்னுடைய நம்பிகளே ஒன்று துண்டை வாங்கி போட்டு ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்த பார்த்துருக்காரு. அவருக்கு சொல்ல விரும்புகிறேன், பராமட தேர்தல் வந்தது. ஏகனாபுரம் அந்த ஊர் வந்து தேர்தலை புறக்கணித்தது. மீதி 9 ஊராட்சிகளிலும் இந்த மக்கள் தங்கள் நிலங்களை இந்த ஏர்போர்ட்டுக்கு கொடுக்க விரும்புகிற இல்லை என்றால் அரசு பேச்சுவார்த்தையில் உடன்பட்ட மக்கள் 9 ஊராட்சிகளையும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வேட்பாளர் பெறும் மரியாதைக்கு டிஆர் பாலத்தான் பெரும்பாலான வாக்களை வெல்ல வச்சாங்க. அவர்களுக்கு தெரியும் வளர்ச்சி முக்கியம்தான், அதை விட முக்கியம் சுற்றுச்சூழல், அதை விட முக்கியம் சோறு, நீரும் சோறும் எங்கள் உணர்ச்சி அரசியல் எங்களுக்கு தெரியும். ஆனால் அதே நேரத்தில் சமூக ஒற்றுமை என்று ஒன்று இருக்கிறது, நாங்கள் அதுக்கு நிலத்தை கொடுத்தோம் என்று. அதற்காக ஏகனாபுரம் மக்களுடைய போராட்டத்தை நாங்கள் கொச்சைப்படுத்தவில்லை. அவரோட தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறது. சட்டத்துக்கு உட்பட்டு என்னமோ அந்த அரசு செய்யும். இப்போ புதுசாக கோர்ட்டுக்கு போகிறேன்னு விஜய் வந்திருக்காரு. 900 நாளுக்கு முன்னாடி போயிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். டங்குன்னு குதிச்சு இத்தனை நாள் யாரெல்லாம் என்ன மினிஸ்டர் இல்லை என்றால் மண்ணை மக்கள் நேசிக்கணும்னு போராடுகிற மக்கள் எல்லாத்தையும் விஜய்ங்கிற செலிப்ரிட்டிஸ் நேற்று ஒரு நாள் அப்படியே உங்கள் ஊடகமும் நானும் என்னையும் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்போக்பர்சனாக எல்லா ஊடகங்களும் நடிகர் விஜய் வந்துட்டார்னு பாராட்டுறதோ விமர்சனமோ ஒரு கருத்தை உருவாக்கி இருக்குது. கவனத்தை பெற்றிருக்கு. இந்த கவனம் ஏதாவது ஒரு துரும்பையாவது அந்த மக்களுக்கு உதவினால் அவருக்கு நன்றி சொல்லலாம். ஆனால் எனக்கு தெரிந்து என் பொலிட்டிக்கல் கேரியரை இங்கே தான் ஆரம்பிச்சிருக்கேன் பாருங்க என்கிற உணர்ச்சி வசப்பட்ட எழுதப்பட்ட ஸ்கிரிப்டுக்கு தான் உதவுமே ஒழிய மக்களுக்கு உதவாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன் சார் அவர் திமுகக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது, இந்த இடத்துலையே தான் நடத்தணுமா, வேற இடத்துல நடத்த வேண்டியதானு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்கல்ல. இங்கேயே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது. இது இன்டர்வியூவா? நம்மளுக்கு இன்டர்வியூவா இந்த இடத்துல நடத்தணுமா? இந்த விவாதம் என்பது இன்றைக்கி தொடங்கிய விவாதம் அல்ல. ஒரு சென்னைக்கு ஒரு பன்னாட்டு விமான நிலையம் வேண்டும் என்ற தேவை நீண்ட நாள் தேவை. இப்போது இருக்கக்கூடிய அந்த விமான நிலையம் என்பது ஒரு 1600 ஏக்கர் இருக்குது. பன்னாட்டு விமான நிலையங்களே வருகிற போது இரவு நேரங்கள் தான் கொடுக்க முடியுது, பகல் நேரங்களை கொடுக்க முடியல. பகல் நேரங்களில் உள்நாட்டு விமானங்கள் அதிகமாக கொடுக்குறோம். அதனால் ஒரு ட்ரேட் அண்ட் காமர்ஸில் ஒரு பெரிய நெருக்கடி இருக்குது. இந்த நெருக்கடியை புதுசாக கட்டப்பட்ட பெங்களூரு விமான நிலையம் எதிர்கொண்டு வந்துருச்சு. ஹைதராபாத் வந்து பெருசாக வளருது. டெல்லிக்கும் மும்பைக்கும் அதிகமாக போகுது. இந்தியாவில் ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டியாக சென்னை வளரணும்னா இன்னும் கொஞ்சம் ஒரு விமான நிலையம் தேவைப்படுங்கிறதை எல்லாரும் விஜய் உட்பட ஏற்றுக்கிறாங்க. இல்லைன்னு சொல்லலை. அப்போ 4 இடங்களை வந்து அதுக்கு ஒரு விமான நிலையம் வரணும்னா ஒன்றிய அரசுடைய விமான போக்குவரத்து துறைகள் இருக்குது. இந்த விமான போக்குவரத்து துறை 4 இடங்களை சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு ஆய்வு பண்ணுது. சாத்தியக்கூறுகள் 4 இடங்களில்
திராவிட முன்னேற்ற கழக அரசு 3 இடங்களை பரிந்துரை அனுப்புது. 3 இடத்துல ஒரு இடத்தை வந்து ஒன்றிய அரசு தேர்வு பண்ணுது. 4 இடங்களை ஆய்வு பண்ணுற போது இந்த பிரச்சனை ஒருவேளை திருப்பூருக்கு வந்தால், பாட்டாளி மக்களை வச்சு சொல்லுவாங்க, அன்புமணி கேட்கிறாரு திருப்பூருக்கு வந்தால் ஐயரு திருப்பூர் மக்கள் எல்லாரும் தன் வீட்டை, தான் ஆசையை வளர்த்த ஆடு மாடை, நான் கும்பிட்ட செல்லியம்மன், அந்த எல்லையம்மன், விஜயை சொல்லப்போனால் அந்த சாமிகள் விடுமா? அவங்க கேட்க மாட்டாங்களா? அப்போ இந்த சாமிக்கு மட்டும் உயிர் இருக்குது, ஏகனாபுரத்தில் இருக்கக்கூடிய செல்லியம்மனுக்கு மட்டும் உயிர் இருக்குது, திருப்பூரில் இருக்க செல்லியம்மனுக்கு உயிரின் ஆயிருமா? அங்கே இஷ்யூ வருமா வராதா? எங்கே வச்சாலும் வரும்ல. அது அப்போ வந்து நீ கம்பேரிட்டிவ் இதான அறிவியலுக்கு உட்படுத்தப்பட்டு சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்து 4 இடத்தை தேர்வு செய்கிறார்கள். நான் இப்போவும் சொல்கிறேன், அந்த மக்களுடைய உணர்வுகளை கொச்சைப்படுத்துவதோ அதை உதாசீனப்படுத்துவதோ இல்லை, அதுக்கு நான் போகவே இல்லை. ஆனால் இந்த ஒரு 4000 ஏக்கர் நட வேணும், ஒரு நீண்ட நெடிய வளர்ச்சிக்கு வேணும். இப்போ நீண்ட நெடிய வளர்ச்சிக்கு நான் தான் தரணுமா என்கிற மக்கள் வந்து இந்த கேள்வி நியாயமான கேள்வி. அவங்களை இப்போ கொச்சைப்படுத்தலை. ஆனால் இதுக்கான புறச்சூழல் 10 கிராமங்கள் 8 கிராமங்கள் ஒத்துருக்காங்க. ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப் பக்கத்தில் ஸ்ரீபெரும்புதூர் இருக்குது. ஒரு இண்டஸ்ட்ரியல் இருக்கக்கூடிய நாளைக்கு பெங்களூர் சென்னையுடைய கேரிடர் இருக்குது. இன்றைக்கி ஒரே நேர்கோட்டில் சென்னையுடைய டொமஸ்டிக்லேருந்து அங்கேயும் வந்து ஒரே நேர்கோட்டில் நாளைக்கு 2 இணைக்கிறதுக்கான ஒரு லிங்க் ரோடையோ இல்லை ஒரு நாளைக்கு ஒரு மெட்ரோ வெஹிக்கிளை கொண்டு வரலாம். வேகத்தை சாத்தியப்படுத்த முடியும், மற்ற ஊரை சாத்தியப்படுத்த முடியாது. இந்த புறக்காரணிகளெல்லாம் யோசிச்சாலும் அரசு கொண்டு வந்திருக்கு. அப்படி இருந்து இவங்க சொல்கிறாங்க 2042 தான் ஃபஸ்ட்டு டெர்மினல் வரப்போகுது இவ்வளோ லேண்ட் அக்யூசிஷன் பண்ணாலும். அப்போது ஒரு 15 ஆண்டுகளுக்கான தேவையை இன்றைக்கி இப்போ பண்ணியாக வேண்டியது இருக்குது. ஒரு இண்டஸ்ட்ரியலை வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு ஒரு தொழில் வரணும் என்றால் நாங்கள் மிக உறுதியாக இருக்கிறோம். சமூக நீதி எவ்வளவு உயிர்நாடியோ அந்த அளவிற்கு தொழிலும் முக்கியம். சமூக நீதியில் படிச்சுட்டேன், இடஒதுக்கீடு நான் படிச்சுட்டேன், எங்கள் அப்பா படிக்கல, தாத்தா படிக்கல, பட்டம் படிச்சுட்டேன், நான் பட்டத்தை வாங்கிட்டு சும்மா இருக்க முடியாது. எங்கள் ஊரை வச்சுருக்கு ஏதோ தொழிற்சாலை வேலைக்கு போகணும். வெறும் பட்டத்தை வைத்துக்கொண்டு அவன் பண்ண முடியாது. வெளிநாடுகளுக்கு பிறகு எங்களை வேலைக்கு வேணும். அரசு இயந்திரம் எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியாது. இருக்க மக்கள் எல்லாம் அரசு இதாகிட்டா அப்போ ஒரு தொழில் முனைவராக நீங்களும் நானும் வளர்ந்தேன்னா அவர் வாய்ப்பு இங்கே இருக்குங்க. ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வரும். அப்போ இண்டஸ்ட்ரியில் வந்து அதில் எந்த இடத்துல நாங்கள் சமரசம் பண்ண முடியாது, சமரசம் பண்ண மாட்டோம். ஒருவேளை இதை பார்க்குறவங்க இது ராஜீவ்காந்தி வீட்டுக்கு வந்தானே கொடுத்தான் வழி இல்லை, அது கொடுத்தான் ஒரு அரசின் தேவையப்படி கொடுத்தான். அது இப்போ எங்கள் ஊர் அம்மாவர் தான் வராதானே எங்கே நாங்கள் ஃபுல்லாக கண்ணு கட்டி எதுவும் பசுமையாக இருக்குது, கருவேலங்காடு இருக்க வராதா? நானும் முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வச்சேன், எங்களுக்கு தொழிற்சாலை கொடுங்க. ஏன்னு கேட்குறேன், அந்த தொழிற்சாலை மண்ணையும் மக்களை பாதிக்காது. அவருக்கு ஒரு அடிப்படை புரிதல் இல்லாமல் பேசலாம்னு நினைக்கிறேன். டங்ஸ்டன் அரிட்டாப்பட்டி நீங்கள் கம்பேர் பண்ணுறாங்க. அங்கே மட்டும் நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க, இதுக்கு ஒரு ஸ்டாண்டா? டங்ஸ்டன் என்பது தனியொரு முதலாளியுடைய தனிப்பட்ட லாபம். ஒரு சுரங்கத்தை தோண்டாதனால ஒன்றும் அங்கே பால்பட்டு போகிறதில்ல, கெட்டு போகிறதில்ல. ஆனால் விமான நிலையங்கள் என்பது ஒரு பொது தேவை, பல்வேறு ட்ராவல்கான கன்வீனியன்ஸ். இப்போ ரெண்டையும் ஒப்பிடு பண்ணுற அறிவே அவருக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஒன்று விஜய்க்கு நான் அண்டர்ஸ்டாண்ட் பர்சனலி, டங்ஸ்டன் விவகாரத்தில் திராவிட முன்னேற்றக்கழகம் சரியான ஸ்டாண்ட் எடுத்துருச்சுன்னு அதுக்கு நான் முழு ஆதரவு கொடுக்குறேன். அது அந்த ஸ்டாண்டை வந்து ஒரு பிரபல உச்ச நட்சத்திரம் அப்பா டங்ஸ்டனில் திமுக எடுத்து சரிதாயா, அதிமுகவும் பாஜக பழைய பண்ணிச்சான்னு ஒத்துக்கிட்டாரு. சார் தேங்க்ஸ், அதுக்கு நன்றி தான் சொல்லலாம். மற்றபடி ஏன் அது பரந்தூருக்கு எடுக்க மாட்டேங்கன்னு தானே ஒரு பரந்தூருக்கு எடுக்க முடியாது. இல்லை, அதாவது டபுள் ஸ்டாண்டுங்கிறது நேரோவாக பார்க்க முடியாது. நீங்கள் அரிட்டாப்பட்டியும் பரந்தூரையும் அப்படின்னா நாளைக்கு நீ திருப்பூர் போனாலும் சிக்கல் வரும், கோயம்புத்தூர் போனாலும் சிக்கல் வரும். பன்னூருக்கு வாங்கலேன்றாங்க. பன்னூருங்கிறது சயின்டிஃபிக்காக பண்ண முடியாதுன்னு ஆய்வு வந்துருச்சு. நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் லேண்ட் அக்யூர் பண்ணுறதில்ல. இதை நீங்கள் ஏகனாபுரத்தை ஒப்பிட்டளவில் அங்கே நீர் ஏரிகை அதிகமாக இருக்குது. பாலாற்றுடைய வடிநீர் ஏரியா அந்த இடத்துக்கு கொண்டு போய் வைக்க முடியாது. வெள்ளம் வருகிற காலங்களில் பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். ஏன்னா சென்னைக்கு வந்து இனிமேல் வருகிற காலங்களில் வடிநீர் வந்து முக்கியமானதாக இருக்குது. இங்கே கொசஸ்தலை ஆற்றுடைய முகத்துவாரத்திலையோ, ஆரணி ஆற்றுடைய முகத்துவாரத்திலையோ, கூவாத்துடைய முகத்துவாரத்திலையோ, குறிப்பாக ஒட்டுமொத்த செட்டியுடைய இருக்கக்கூடிய பாலாற்றுடைய முகத்துவாரத்திலையோ விமான நிலையத்தை வைக்க முடியாது. ஏன்னா அடையாறு ஆற்றுடைய ஊடுபாதையில் விமான நிலையம் இருக்கும்போது இப்போ பெரும் வெள்ளம் வந்தால் விமான நிலையங்கள் மூடப்படுகிற வரலாறுகள் இருக்குது. அப்போ நாளைக்கு ஒரு இன்டர்நேஷனல் ஏற்பட்ட கொண்டு போய் ஒரு பன்னூர், திருப்பூர் போன்ற வடிகால் நிலையங்களை வைக்க முடியாது. அது அரசுடைய கருத்து. ரொம்ப தூரமாக வேற இருக்குது. அது பன்னூர் பக்கம் தான், கொஞ்சம் இது பனையூருக்கு பக்கமாக இருக்கமா? சரி, எனக்கு புரியல. எனக்கு இந்த ஆய்வுலாம், இந்த ரிப்போர்ட்லாம் இன்றைக்கி நீங்களாம் பேசுகிறோம்ல, ஒரு கருத்து கேட்பு கூட்டம் வந்துச்சுல, இங்கே மாநிலை வரப்போகுதுன்னு சொல்லி கருத்து கேட்பு கூப்பிட்டோம், ஒரு திட்ட தாக்கீட்டு மதிப்பீட்டு கூட்டம், ஒரு சுற்றுச்சூழல் அனுமதிக்கான கூட்டம், ஒரே ஒரு பெட்டிஷன். டியர் அது என்ன ஹச்ராஜா சொன்ன மாதிரி, நான் அன்னைக்கு தன்மானத்தோட நாமாடா சோசப் ராஜான்னு சொன்னவர், சோசப்ஜின்னு சொன்னவர் தன்மானத்தோட இது பன்னூருக்கு வர வேண்டும், ஒரு லெட்ரு, ஒரு கடிதம், ஒரு எவிடன்ஸ், ஏங்க ஒரு ட்வீட்டு, சினிமாவில் ஒரு டைலாக்,
இப்போ தானே சார் அரசியலுக்கு வந்திருக்கோம். ஓ, அரசியல் வந்தால் தான் பேசுவீங்க. இப்போ இந்த அக்கறையெல்லாம் உங்களுக்கு அரசியல் வந்தால் தான் வரும். அரசியல் வந்தால் மட்டும்தான். ஆனால் நான் வாக்கு அரசியலுக்கு வரலைங்க, இது ஓட்டு அரசியல் இல்லைங்க. பன்னூர்னு அல்டர்னேட்டிவ் சாய்ஸை சொல்கிறவங்க 4 இடங்களே அரசு ஐடென்டி பண்ண போது எது சரி என்று பொது விளம்பரம் கொடுத்தப்பட்ட போது பேசியிருக்கணுமா இல்லையா? ஓ, அப்போல்லாம் இப்போ நாங்கள் தூங்கிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் ஓட்டு அரசியல் வந்தால் மட்டும் கேட்போம்னா வாக்கு அரசியல் எதிர்கொள்ளுங்க விஜய், நாங்கள் வாக்கு அரசியல் எதிர்கொள்ளுன்னு சொல்ல முடியாது. அதான் பதில் சொல்ல முடியாது. அவர் பேசுவது ஒரு எலெக்ஷனுக்கான மேனிஃபெஸ்டோ ஆரம்பிச்சிருக்காரு. இஸ் ரைட், வாழ்த்துக்கள். விஜய் மட்டுமே இல்லை சார், இப்போ எல்லாருமே சீமான், அன்புமணி. நான் 2ஆக பிரிக்கிறேன். நான் அன்புமணி அவர்களையோ இயக்குனர் சீமானையோ அந்த இடத்துல அது சார் கட்சி தலைவர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா என்ன கதைன்னு தம்பி ராஜீவ்காந்தி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி வரலாறு. அதுக்கு உண்மையிலேயே நீங்கள் டைட்டிலாக கூட வச்சுக்கோங்க. சீமானை அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆக்கியவர் நடிகர் விஜய் தான். அந்த அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்தவர் தான். சீமானுக்கு ஓட்டு 4.5 3.8 தான். போன தேர்தலுக்கு முன்னாடி நான் அரசியலுக்கு வரேன்னு அறிவிச்சிட்டேன். விஜய் கட்சி இதுதான் சொன்ன பின்னாடி தேர்தல் நிற்கலை, நாங்கள் வந்து அடுத்த தேர்தலுக்கு வரப்போறாரு. அப்போ கட்சி அறிவிச்சோம்னா மாவட்ட செயலர், வட்ட செயலர், சதுர செயலாளர் இவங்களாம் என்ன வருவாங்க, விஜய் அண்ணனுக்கு சீமானுக்கு நெருக்கமாக இருக்குது, அண்ணன் தம்பி உறவு, மைக் சின்னத்து தலைவர் சொல்லிட்டாருன்னு ஒரு 3% ஓட்ட கொண்டு போட்டதுனால அந்த 4.8 7.5 8 மாறினால மாநில கட்சி அந்தஸ்து வந்துருச்சு. சீமானுக்கு மாநில கட்சி அந்தஸ்தை வாங்கி கொடுத்தவர் இன்னைக்கு விஜய் தான். அந்த நன்றி விசுவாசம் இன்னைக்கு சீமானுக்கு இருக்காது. அது வேற அண்ணன் தம்பி சட்டையோட வச்சுக்குவாங்க. அதை விட்டுருங்க. நான் அது சொல்றது காரணம், விமான நிலையத்தை இருக்கிற விமான நிலையமே போதுமானது. நீங்க 2042 தான் ஃபர்ஸ்ட் டெர்மினல்ன்றீங்க. அந்த டைமுக்கு டெக்னாலஜி எங்கேயோ வளர்ந்துரும், ஓடுதலமே தேவையில்லாத ஒரு சூழல் விமானங்களுக்கு வரும். அதெல்லாம் சொல்றாங்களே, உலக அளவுக்கு அப்படி நிரூபிக்கப்படலை. இன்னைக்கு தோஹாவுடைய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஆகட்டும், துபாயில் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஆகட்டும், இன்னைக்கு உலக நாடுகளில் பன்னாட்டு நாடுகள் எல்லாம் வந்து ஓடுதலம் இல்லாத விமான நிலையங்கள் இல்லை. இருக்கக்கூடிய சயின்ஸ் அப்போ இல்லை ஃபியூச்சரில். இப்போ இந்த ஃபியூச்சர் அறிவு யாருக்குமே இல்லையா? உங்களுக்கு எனக்கு கேட்ப இந்த ஃபியூச்சர் அறிவு உலக நாடுகள் யாருக்குமே இல்லையா? ஏன் உலக நாடுகள் இன்றைக்கி விமான நிலையங்களுக்கு நிலத்தை கையப்படுத்துது, சில நாடுகள் கடலை தூர்த்தி ஏன் பண்ணுது? அப்போ அது வந்து நாளைக்கு கற்பனாக பேசக்கூடாது, சயின்டிஃபிக் யதார்த்தம். ஃபியூச்சர்னா ஒரு ஃபியூச்சர் நீங்கள் நான் பேசுகிறோம்னா ஃபியூச்சரில் என்னென்னு பார்க்கணும். ஃபியூச்சர் என்னென்னு சயின்ஸ் நீங்கள் என்ன சொல்லுது? நான் மாட்டு புத்தகத்தை குடிக்கிறேன், கோமியத்தை குடிக்கிறேன்னு ஃபியூச்சர் சொல்ல முடியாது. அது என்ன எலமெண்ட்ஸ் தான் பேச முடியும். ஒரு ஐஐடிங்கிற பேரில் இயங்குகிற ஒருத்தர் இயக்கம் அப்படி சொல்ல முடியாது. ஃபியூச்சர்னா என்ன, சயின்டிஃபிக் என்ன இருக்குது? இப்போ இன்றைக்கி சயின்டிஃபிக்னா ஒரு மாநிலம் தேவைப்படுது. வளர்கிற சென்னையுடைய மக்கள் தொகை ஃபியூச்சர்னா எங்கள் கணக்கு நீ 1 கோடி இருக்குன்னா 3 கோடியாக கூட மாறலாம். அப்போ வந்து ஒரு தேவை இருக்குது. அப்போ ஒரு நாட்டோட அடையாளமாக விமான நிலையங்கள் மாறி இருக்கிறது எந்த மாட்டு கருத்து இல்லை. நம்மளுக்கு எந்த அளவுக்கு பிரைடாக நம்முடைய இப்போ காளைகளும் விவசாயங்களும் தண்ணீரும் நீரும் அணைகள் இருக்கிறதோ அறிவியலாக வந்து நீ தேவைன்னு போட்டு விமான நிலையமும் தேவைப்படுது. அது முக்கியம். அப்போ நான் உண்மையிலேயே இந்த பாமக நீங்கள் சொன்ன இயக்குனர் சீமான் இதெல்லாம் தவிர்த்துறேன். ஆனால் என்வரான்மெண்ட் சில காரணங்கள் வச்சுருக்காங்க, சில கோரிக்கை வச்சுருக்காங்க, அவங்க சில மறுப்புகளை கொடுத்துருக்காங்க. அது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்குது, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, தேசிய பசுமை தீர்ப்பாயத்துக்கு போயிருக்குது. இது லீகல் சொல்யூஷன்ஸ். அது அங்கே உண்மையிலேயே மண்ணுக்காக மக்களுக்காக போராடுகிற என்வரான்மெண்டிஸ்டில் நாங்கள் குறை சொல்லலை. அவங்க வேலை செய்கிறாங்க. அப்போ அரசு பொறுத்தல அவங்களை கன்வின்ஸ் பண்ண பார்க்கணும். அப்போ எது பெரும்பான்மையாக இருக்குது, எது தேவைன்னு பொறுத்து இருக்குது, அதை பொறுத்து அரசு ஒரு முடிவெடுத்திருக்கும். அந்த குரல்களை கேட்காம இல்லை, அந்த குரல்களை வந்து உதாசீனப்படுத்தலை. அவர்கள் குரல் கேட்கப்பட்டிருக்கிறது, கருத்து கேட்பு கூட்டம் வந்திருக்கிறது, அது நீதிமன்றத்துக்கு சில திருப்தியெல்லாம் போயிருக்காங்க. சட்டத்தை பால் அதை எதிர்கொள்வோம். அத்தனை நாள் தூங்கி எந்திரிச்சு இன்றைக்கி வர்றது வந்து என்னால் நான் தனிப்பட்ட பொருளை சொல்கிறேன். அவர் ஒரு நாடகத்தை, ஒரு பெரிய ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்காரு. நீங்கள் ஒரு மனு கொடுத்தாரு, அம்பேத்கர் நடத்த போகிறேன். அந்த மனு எல்லாம் வாட்சி பார்த்தீங்களா? நேற்று டீ கோட் பண்ணீங்களே. அவர் மக்கள் போராடி கொண்டிருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா கட்சி தலைவரும் நினைச்சாங்க. ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தாமு அன்பரசு போராட்டக்காரர் நினைச்சாங்களா இல்லையா? எங்களுடைய கிளைச்செயலாளர், வட்டச்செயலாளர், எங்கள் கிளை திராவிட முன்னேற்ற கழகத்திலே அந்த கிளை ஏகனாவர் கிளைச்செயலாளர் இது வேணான்றார். அவர் பாதிக்கப்படுது. அந்த மாதிரி இதில் என்ன இருக்குது? உண்மையை அந்த ஏரியாவுக்கு ஒரு ஸ்டாண்ட், அவர் ஸ்டாண்ட் அது. எங்கள் ஊரில் இப்போ பாதிக்கப்படுது. எஸ், ஒட்டுமொத்த நாட்டில் வளர்ச்சி வருகிற போது நம்ம வந்து ஒரு வேறு முடிவு எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல இத்தனை நாள்களில் என்னைக்காவது ஒரு முடிவை அவங்க எடுத்துக்கணுமா இல்லையா? நீங்கள் பேசுறதுக்கு விஜய் அன்றைக்கி பேசியிருக்காங்க இல்லையா? என்வரான்மெண்டிஸ்டோட கருத்து பாதிக்கப்படுது, நாங்கள் உதாசீனப்படுத்தலை. நீங்கள் இது அரசியலாக இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கீங்க, உங்கள் அரசியல் ஸ்கோப்புக்கு பெருசாக பயன்படுத்தி நினைக்கிறீங்க. அது மக்கள்லாம் முடிவு பண்ணணும். இல்லை, இருக்கிற விமான நிலையத்தையே முதல்ல முழுமையாக நம்ம இன்னும் பயன்படுத்தலைன்னு சீமான் கேட்குற கேள்வி. எந்த விமான நிலையத்தையும் கேள்வி? இப்போ இருக்கிற விமான நிலையம் இதுவே போதுமானது தானே அப்படின்னு என்ன ரிப்போர்ட்? ஒரு முட்டாள்தனமான கற்பனவாதத்தை பேசக்கூடாது. இது இருக்கிற விமான நிலையத்தை விமான நிலையம் வரணும் சீமானை கேட்க சொல்லுங்கள். சீமான பேச்செல்லாம் ஆதாரமாக எடுத்துகிட்டு வர வேணாம். சீமான் இப்போ ஒன்று பேசுவார், அப்புறம் ஒன்று பேசுவார். என்ன உங்களை குறை சொல்ல எடுத்துகிட்டு வரணும், உங்களுக்கு சொல்ல போதும் அவர் சொல்லலாம். நீங்கள் பர்சனலாக எடுத்துக்க வேணாது. நீங்கள் 1600 ஏக்கர் இருக்குன்னா
எங்கே பயன்படுத்துன்னு சொல்லுங்க. அவர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமாவோட அரசியல் ஒரு விமானம் கட்டியிருக்கான், பெரிய காம்பவுண்ட் போட்டிருக்கான், ஏன் அங்கே ஃப்ளைட் ஒன்று பாட்டு நினைங்க பாரு. விமானம் இது ஒன்று காம்பாக்டாக அடைக்கப்பட்ட அதை மஞ்சத்தூள் போட்டுருக்கு, மஞ்சள் டப்பால் எல்லாம் ஃபுல்லாக அடைக்க வேண்டியது என்னென்னு. விமானத்துக்கு ஓடுபாதை வேணும், ஓடுதலை வேணும், இறங்குறதுக்கு சிக்னல் வேணும், வெட்லேண்ட் வேணும், ஏகப்பட்டது இருக்குது. இந்த அரசியல் சீமானுக்கு தெரியாது. அவரை பொறுத்தவரை 1000 ஏக்கர் இருக்குல்ல, 1000 ஏக்கர் ஒரு ஒரு 1000 ஏக்கர்னா கணக்கு போடுவார். ஏக்கருக்கு ஒரு 5 விமானம் நிப்பாட்டலாமாடா, அப்போனா 1000 ஏக்கர்னா ஒரு 4000 விமானம் நிப்பாட்டிடலாம்ல. என்ன ஆடு மாடை பட்டியல் அடைக்கிறதுக்கு? சீமான அரசியல் அவ்வளோ தான் இருக்கும். இருக்கிற விமானம் 10வது அறிவுஜீவிகளுக்கு தெரியாது, சயின்டிஸ்ட் இருக்கக்கூடிய ஆட்சியாளருக்கு தெரியாது. ஒத்த கவுன்சிலை வாங்கிட்டு பேச சொல்லுங்க. அதெல்லாம் நான் காட்ட மாதிரி சொல்கிறேன். என்வரான்மெண்ட் கோரிக்கை நியாயமான கோரிக்கை, அது வாதிப்போம். இப்படி தற்குறித்தனமாக இருக்கிற விமானம் பார்த்தாலும் என்ன இருக்கிற விமானம் 10 தான் சிக்கல் இருக்குது. பன்னாட்டு விமான முறையங்களை கையாளுவது சிக்கல் இருக்கிறது. இன்றைக்கி பகல் நேரங்களிலிருந்து மேற்கத்திய நாடுகள் இருக்கிற, ஐரோப்பாவின் நாடுகள் இருக்கிற, அமெரிக்காவின் கனெக்டிவாக இருக்கக்கூடிய அது கொண்டு வர முடியலை. இன்றைக்கி சென்னை விமான நிலையம் கனெக்டிவ் ஃப்ளைட்டை எதிர்கொள்வதில் அந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த டிரான்ஸ்போர்ட்டை இங்கே இருக்கிற இன்னொரு இடத்துக்கு கொண்டு இங்கேருந்து பாம்பேக்கோ இல்லை பெங்களூருக்கோ போய் தான் இன்டர்நேஷனல் ஃப்ளைட் எடுக்க வேண்டியிருக்கு. சில முக்கியமான ஏர்வேஸ் இங்கே வர்றதில்லை. அது காரணம் அது கொள்ளளவு 10 இது இருக்குது. இப்போ இருக்கிற விமானத்தை பயன்படுத்திக்கலாம்னா எப்படி கேட்டை உடச்சிட்டு அந்த புள்ளையெல்லாம் வெட்டிட்டு ரோடு விளாங்கிறாரு. அது மஞ்சள் புள்ளி அடைக்கிறது, பட்டியில் ஆடு மாடு அடைக்கிறது இல்லைன்னு மிஸ்டர் இயக்குனர் சீமான்ட்ட சொல்லிருங்க தயவு செஞ்சு. மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். Your dream plot awaits for you at OMR, ECR and GST with Nama Family Group. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் உலகின் அதிகபட்ச வளையல்களுடன் மாபெரும் அழகில் திருவிழா.